டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதுக்கு வந்து முன்னாள் சென்னை கமிஷனர் இவரை வந்து அருணை போட்டிருக்கிறாரு. அதை டிவிகேக்காரங்களே பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் சவுக்கு சங்கரும் வெளில வந்து அதை பற்றி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? ரெண்டு விதமான பார்வை இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் சொன்ன தாவேகா சப்போர்ட்டர்ஸு, தாவேகா ஏதாச்சும் நல்லது பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் இருக்கிற நியூட்ரல் ஓட்டர்ஸ், அவங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த கட்சிக்கு தடை விதித்த அருண் அவர்களை வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இவரே வந்து இவர் மேலேயே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, திரு சவுக்கு சங்கர் அவர்களே வச்சுருக்காங்க. அதை வந்து மக்கள் நம்புகிறாங்க. ஸோ எதுக்கு இவங்களுக்கு கொடுத்தாங்கங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு ஆப்போசிட் பார்வையும் இருக்குது. இது வந்து கிரெடிபிளான பியூரோக்ராட்டிக் வாய்ஸஸை நான் சொல்கிறேன். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, திரு அருண் அவர்கள் வந்து ரொம்ப டஃப்பான ஆஃபீஸரு. அவர் பெருசாக எந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கும் வளைஞ்சு போக மாட்டார். அண்ட் அவருக்கு வந்து திமுக அதிமுக தலைவர்கள் வந்து என்ன கரப்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து தெரியும். ஸோ இவர் தான் வந்து இந்த ஹூ இஸ் டு பில்ட் த கேட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கிலீஷ். அதுக்கு சரியான ஆளுங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இல்லை நான் ஏன்னா இது ஒரே ஒரு பார்வை மட்டும் வைக்கக்கூடாது, நம்ம ரெண்டு பார்வையும். ஸோ இந்த பார்வை வந்து தமிழ்நாடு அரசுலேயும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸும் சரி, அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பார்வை வச்சுருக்காங்க. ஏன்னா அருண் அவர்களுக்கு வந்து ஒரு செக்கர்டு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. அவர் ஒரு ஏடிஜிபியாக இருந்திருக்காரு, நிறைய பொசிஷன். அப்புறம் இந்த சமயத்தில் வந்து அவருக்கு அட்வர்ஸாக ஒரு இதில் குண்டாஸ் போட்டதை சம்மந்தமாக ஹைகோர்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதை அந்த குண்டாஸை கேன்சல் பண்ணிவிட்டு அவரை பற்றி ரொம்ப அட்வர்ஸ் ரிமார்க்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க. சார், அருண் அவர்கள் தவிர வேறு ஏதாச்சும் ஆஃபீஸரை டிவிஎஸ்சி ஹெட்டாக போட்டிருக்கலாமாங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக போட்டிருக்கலாம். வேறு நிறையா ஆஃபீஸர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரிசன்ஸ் ஹெட்டாக இருக்கிற சங்கர் சாருக்கும் ஆவடி கமிஷனராக முன்னாடி இருந்த அவரும் இந்த இதில் டிஸ்கஷனில் இருந்தாருங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அருண் சார் தவிர வேறு ஏதாச்சும் ஆஃபீஸரை நியமிச்சிருக்கலாமா டிவிஎஸ்சி ஹெட்டாங்கிறதுனா கண்டிப்பாக நியமிச்சிருக்கலாம். ஆனால் அருண் சாரை நியமித்தது வந்து முற்றிலும் தவறா, அதில் வந்து எந்த நன்மையும் நடக்காதாங்கிற மாதிரி நம்ம கேட்குற கேள்விக்கு ரெண்டு விதமான ஒப்பீனியன்ஸும் இருக்குது. அதை நம்ம இப்போ